ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் 15 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருக்கோம், பாலிட்டி 15 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருக்கோம், யூனிட் 6 எப்படி வந்து சீக்கிரமாக படித்து முடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் மேக்ஸுக்குமே வந்து நம்ம 7 வீக்ஸ் சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம். அது எல்லாத்துக்குமான பேட்சும் கூட நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாலிட்டி அண்ட் ஐஎன்எம் போயிட்டுருக்கு. ஐஎன்எம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா Feb 6 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்ஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்துக்குமான ஒன்லைனர் மெட்டீரியல் வந்துடும் உங்களுக்கு ஜிஎஸில். அண்ட் மேக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்காக இருக்கட்டும், ப்ரீவியஸ் கொஸ்டினாக இருக்கட்டும், கம்ப்ளீட் ஹேண்ட் ரிட்டன் சொல்யூஷன் பிடிஎஃப் நாங்களே ப்ரொவைட் பண்ணுவோம். வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது அதே போல் ஹிஸ்ட்ரிக்கு 10 டேஸ் சேலஞ்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃபை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு 10 டேஸில் நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இல்லை அவங்க கூட சேர்ந்து நான் டெஸ்ட் பேட்சோடு நான் படிக்கிறேன், எனக்கு ஒன்லைனர் மெட்டீரியல்ஸும் வேணும், ரெகுலராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், ரெகுலராக டெஸ்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ நம்மளோட ஸ்கெடியூலை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடிக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ Feb 11 தான் நம்மளோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டேட்ஸை நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ Feb லெவல் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து என்னது, சிந்துவெளி நாகரிகம். அதுக்கான போர்ஷன்ஸ் இருக்கா? வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், குரூப் 4 ப்ரிப்ரேஷனுங்கிறனால 6லேருந்து 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் ஃபுல்லாக படிக்கிற பாடம் இருக்கும். இந்த பக்கம் 11th 12th நம்ம புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எங்கெங்கே படிக்கணுங்கிற லெசன்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும். ஓகேங்களா? அந்த வகையில் சிந்துவெளிக்கு 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 3, 9th செகண்ட் லெசனில் இருக்க 2.5ங்கிற போர்ஷன் மட்டும் ஃபுல்லாக படித்தா போதுமானது. இங்கே 11th 12th பாக்ஸு புக் பேக்கை எங்கே படிக்கணுங்கிறது வந்து நம்ம தெரியப்படுத்தியிருக்கோம். ஸோ 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 1, 11th எத்திக்ஸில் லெசன் 2. ஓகேவா? அடுத்து குப்தர்கள் Feb 12 வந்து ஈவினிங் குப்தர்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கான ஒன்லைனர் அதுக்கு முந்தின நாளே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ 6th தேர்ட் டேர்ம் லெசன் 3 படித்தா போதும். 11th ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன் 7 அண்ட் 12th எத்திக்ஸ் லெசன் 5ல் இருக்கக்கூடிய 5.5 மட்டும் புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் படித்தா போதுமானது. அடுத்தது Feb 13 வந்து டெல்லி சுல்தான்களுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் லெசன் 4 மட்டும் ஃபுல்லாக படித்தா போதும். 11th ஹிஸ்ட்ரியில் லெசன் 10க்கான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட், 12th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய லெசன் 5ல் இருக்க 5.10ங்கிறதுக்கான புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் மட்டும் படித்தா போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Feb 14 வந்து முகலாயர்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். 7th செகண்ட் டேர்ம் லெசன் 2 அண்ட் 11th ஹிஸ்ட்ரி லெசன் 14ம் 12th எத்திக்ஸ் லெசன் 5ல் இருக்கக்கூடிய 5.13 மட்டும் படித்தா போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள் 7th செகண்ட் டேர்ம் லெசன் 3. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தான் கவர் ஆகக்கூடியது. ஓகேங்களா? வரலாறு போர்ஷன். ஸோ இதை தாண்டி வேறு எங்கேயாவது கவர் ஆகுதுன்னா பாலிட்டியா, ஜியாகிரஃபியா என்னங்கிறத சைடில் ப்ராக்கெட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால் கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஸோ இதுக்கு ரிலேட்டடான 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லெசன் 15க்கான புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் படித்தா போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா 6வது ஸ்கெடியூல் Feb 16லேருந்து 18th வரைக்கும் நடக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா தென்னிந்திய வரலாறு. ஓகேங்களா? அதுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பாடம் நமக்கு தேவை. இந்த 5 பாடமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளில் படித்து முடிக்க முடியாது. அதனால் Feb 16 தென்னிந்திய வரலாறுக்கு தேவையான 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 4ம், 6th தேர்ட் டேர்ம் லெசன் 4ம் இந்த 2 லெசனையும் படிச்சுட்டு அன்றைக்கி வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க. ரெண்டுமே ரொம்ப சின்ன சின்ன லெசன் தான். ஓகேங்களா? அடுத்து Feb 17 என்ன டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 3 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 3யும் 7ம் Feb 18 வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன லெசன்ஸ் தான். படித்ததே தான் ரிப்பீட்டடாக வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 நாளில் ஒரு லெசனாக வந்து பிரித்து படிக்க போகிறீங்க. லெசன் 5க்கான புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட், லெசன் 9க்கானது, லெசன் 11க்கானது 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த 11th 12th புக் பேக் பாக்ஸ் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டில் ப்ளேஸ் ஆயிரும். சரிங்களா? அடுத்தது Feb 19லேருந்து 22 வரைக்கும் நம்ம எந்த டாபிக் படிக்க போகிறோம்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இதுக்கு தேவையான லெசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1 and 2 பாலிட்டியில், அடுத்து ஹிஸ்ட்ரியில் 6th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க லெசன் 1, அடுத்து ஹிஸ்ட்ரியில் 6th செகண்ட் டேர்மில் இருக்க லெசன் 1 and 2, ஜியாகிரஃபி 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 3, அடுத்து பாலிட்டி 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 1, அடுத்து பாலிட்டி 8th இருக்கக்கூடிய லெசன் 3, ஹிஸ்ட்ரி 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 4, அடுத்து ஹிஸ்ட்ரி 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 5, 10. சரிங்களா? இதை என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த 2
ஏரியா வந்து படிக்க போகிறோம். லெசன் 1 and 2, இந்த லெசன் 1 பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இந்த 3 லெசன் ஃபெப் 19 உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஃபெப் 20 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி 6th செகண்ட் டேர்மில் இருக்க லெசன் 1 and 2வும், ஜியாகிரஃபி 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க லெசன் 3 உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து February 21 பாலிட்டியில் இருக்க இந்த 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் லெசன் 1ம், அடுத்து பாலிட்டி 8th இருக்க அந்த லெசன் 3ம், அடுத்து ஹிஸ்ட்ரி 9th இருக்க லெசன் 4ம் வந்து உங்களுக்கு ஃபெப் 21 வந்து டெஸ்ட் இருக்கும். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பாடம் தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. சரிங்களா? என்னங்க நானும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷருங்க, ஒரு நாளைக்கு 3 லெசனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிட்டியில் இருக்க லெசன்லாம் ரொம்ப கம்மி தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் வரும். ஒரு லெசனில் 5 பாயிண்ட், இன்னொரு லெசனில் ஒரு 4 பாயிண்ட், அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான வீடியோ கிளாஸஸும் நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு பெருசாக கஷ்டமாகவும் ஃபீல் ஆகாது. சரிங்களா? அடுத்து Feb 22 என்ன பண்ணுறீங்க, 10th இருக்க லெசன் 5 and 10 வந்து படிக்கிறீங்க, வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடான புக் பேக் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட்டும் நம்ம கீழே கொடுத்துட்டோம். 11th ஹிஸ்ட்ரி லெசன் 12, 13, 19, 12th எத்திக்ஸ் லெசன் 1, 2, 3, 4, 6, 7, 10. அடுத்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு Feb 25 3 days டைம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் நடக்குது. 22 ஈவினிங் உங்களுக்கு லாஸ்ட் டெஸ்ட் முடியுதா? அப்போ 23, 24, 25 ஈவினிங் தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் வந்து வரப்போகுது. அப்போ சாலிடாக அவங்கக்கிட்ட ரிவிஷன் பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா 10 நாளுங்கிறதே ரொம்ப அதிகம். நம்ம பேட்ச் கூட சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 15 days ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லெசன் வைஸ் ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த 2 லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியான ஒன்லைனர் தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதே போல் டெஸ்ட் கொஷின்ஸுமே எப்படி வரும்னா, தனித்தனியாக லெசன் வைஸ் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ரிவிஷன் டெஸ்ட் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக 100 கொஷின் அந்த மாதிரி வந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் வரப்போகுது. இதே டெய்லி டெஸ்ட்டுங்கிறப்ப இந்த லெசனுக்கு தனியாக, இந்த லெசனுக்கு தனியாக தான் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் வந்து வரப்போகுது. ஸோ இந்த பேட்சோட பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 rupees மட்டும்தான். உங்களுக்கு வரக்கூடிய ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல், உங்களுக்கு வரக்கூடிய டெய்லி டெஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின், ரெக்கார்டர் கிளாஸ், இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 100 rupees மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. Feb 10 நம்ம வந்து கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.